வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய விரிவாக்க சேவைகள் குறித்து இந்நிலைய விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் KP வனிதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் எலுமிச்சை சாகுபடியில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் கிராம வேளாண்மையாளர் வி போஸ் பாண்டியன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் பசுந்தீவன தொழில்நுட்பங்கள் குறித்து டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. கரூர், அரியலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் எலுமிச்சை சாகுபடியில் வெற்றி கண்ட சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் கிராம வேளாண்மையாளர் வி போஸ் பாண்டியன். இவர் பாரம்பரிய முறையில் வேளாண்மையில் ஈடுபட்டு வருவதோடு தன்னிடம் உள்ள நிலத்தில் பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் சிவகங்கை மாவட்டம் தோட்டக்கலைத்துறையின் மூலம் எலுமிச்சை சாகுபடி செய்து வருவதோடு அதன் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நன்கு அறிந்து கொண்டு அதன் மூலம் எலுமிச்சை சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடையே கூற கேட்டபோது, எங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக நாங்கள் விவசாயம் தான் சார் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா நாங்கள் இப்போ நெல் நட்டுருக்கோம், கரும்பு போட்டிருக்கோம், காய்கறி பயிர் போட்டிருக்கோம், மிளகா வச்சுருக்குறோம், கத்திரியெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இதில் தோட்டக்கலையில் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எலுமிச்சை போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதையும் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் சரி கொடுங்க சார், நாங்கள் ஒரு ஏக்கர் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சரி, அவங்களும் தோட்டக்கலை கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை பயிரிட்டோம் சார். ஒரு 20 அடி இடைவேளை விட்டு ஒரு 130 கன்று 140 கன்று வச்சுருக்கோம் சார். அது பார்த்திங்கனாக்கா அது இப்போ நல்லா வளர்ந்து நல்லா ஈல்டு கொடுக்குது சார். நல்லா இதாக இப்போ பார்த்திங்கனாக்கா முதல் ஈடே நல்லா ஓரளவு நல்லா வருமானம் பெறக்கூடியதாக கொடுத்துருக்குங்க சார். நாங்கள் குழி எடுக்க ஒரு 2 அடி ஆழம் எடுத்து கன்று வச்சோம். அது கன்று வர்றதுக்கு முன்னாடி சும்மா இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஊடு வேறு எதுவும் போட்டால் வருமே அப்படின்ட்டு நாங்கள் உளுந்து பயிறு வகைகள் கொஞ்சம் விதைச்சோம். அது நல்லா பலன் வந்துச்சு. ஒரு வருஷம் ஆனவுடனே கன்று நல்லா பெருசாச்சு. அவங்க தோட்டக்கலையில் உரம்லாம் கொடுத்தாங்க. அதை போட்டு நாங்களும் தொழு உரம் கொஞ்சம் வச்சா நல்லா வரும் அப்படின்ட்டு தொழு உரத்தை கொஞ்சம் நிறையா வச்சு தூரில் வச்சு மண்ணை வெட்டி கட்டிட்டோம். கட்டினோடனே கொஞ்சம் நல்லா படர்ந்து நல்லா செடியெல்லாம் நல்லா அருமையாக வர ஆரம்பிச்சது. இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ நாங்கள் கன்று வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இப்போ 3 வருஷத்தில் இப்போ நல்லா பலன் கொடுத்துருக்கு. இதில் எப்படின்னாக்கா தோட்டக்கலையில் அடிக்கடி நீங்கள் எந்த உரம் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோட்டக்கலையில் அடிக்கடி
ஃபீல்டு வந்து பார்ப்பாங்க. பார்த்து நல்லா உரம்லாம் நல்லா கொடுத்து நல்லா ஊக்கப்படுத்துனாங்க. அதை நாங்கள் பின்பற்றி நாங்கள் அதை வளர்த்துருக்கோம். அதனால் நல்லா வந்துச்சு. இதே மாதிரி எல்லா மக்களும் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணி எலுமிச்சையை வச்சு தோட்டக்கலை அணுகி அவங்களோட அறிவுரையை கேட்டு நீங்களும் இந்த மாதிரி பயிரிடு பண்ணிங்கன்னா நல்ல மகசூல் பார்க்கலாம். மேலும் விவரம் பெற விவசாயி வி போஸ் பாண்டியன் அவர்களை 09626723332 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை வளர்ப்பில் தீவனத்தின் தேவை அதிகமாக உள்ளது. கால்நடை வளர்க்கும் பண்ணையாளர்கள் பசுந்தீவன உற்பத்தியினை தாங்களே தங்கள் நிலங்களில் உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு அளிக்கும் போது தீவன செலவு குறைகிறது. அந்த வகையில் கால்நடைகளில் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் பசுந்தீவன தொழில்நுட்பங்கள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற தலைப்பு கால்நடை உற்பத்தியில் தீவன செலவை குறைப்பதற்கான பசுந்தீவன தொழில்நுட்பங்கள். பசுந்தீவனம் என்பது கால்நடைகளுக்கு மிகவும் தேவையான ஒரு தீவன பொருளாகும். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் என்ற 3 வகை தீவனங்கள் கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கப்படுகின்றன. அவற்றிலே மிகவும் முக்கியமானது பசுந்தீவனமாகும். பசுந்தீவனத்தில் மிக அதிகமாக சத்துக்கள் இருக்கின்றன. கால்நடைகளுக்கு, குறிப்பாக கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு மற்றும் இதர கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அடங்கிய தீவனமாக பசுந்தீவனம் திகழ்கிறது. பசுந்தீவனம் பல்வகை வகைகளாக இருந்த போதிலும் குறிப்பாக புல் வகை தீவனப்பயிர், பயிர் வகை தீவனப்பயிர்கள் மற்றும் தானிய வகை தீவனப்பயிர்களாக 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பசுந்தீவனத்தின் தேவை மிக அதிகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா 500 லட்சம் மெட்ரிக் டன் தேவை என்ற அளவு இருந்த போதிலும் 385 மெட்ரிக் டன் அளவிலே தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலே பற்றாக்குறை இருக்கிறது. ஸோ கால்நடை எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் பசுந்தீவன தேவையும் அதிகமாக இருக்கிறது. அந்த பசுந்தீவன உற்பத்தி 42% குறைவாகவே இருக்கிறது. எனவே பசுந்தீவனத்தை நாம் அதிகமாக உற்பத்தி செய்து கறவை மாடுகளுக்கு மற்றும் ஆடுகளுக்கு வழங்குவோம் என்றால் கால்நடைகளின் மொத்த தீவன செலவை மிக அதிகமாக குறைக்க முடியும். ஏனென்றால் தீவன செலவு தான் கால்நடைகளுக்கு மிக அதிகமான செலவு. எல்லா வகை கால்நடை வளர்ப்பிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65% தீவனத்திற்காகவே செலவாகிறது. ஏன்னா அந்த தீவனங்களிலே நம்ம பசுந்தீவனத்தை மிக அதிக அளவிலே கால்நடைகளுக்கு அளிக்கும்போது இந்த மொத்த தீவன செலவு குறைந்து வருவாய் அதிகமாக இருக்கிறது, லாபம் அதிகமாக இருக்கும். இந்த 3 வகை பசுந்தீவன பயிர்களிலே அதில் குறிப்பாக புல் வகைகளை பார்த்தோம் என்றால் புல் வகைகளிலே கோ 4 மற்றும் கோ 5 போன்ற கம்பு, நேப்பியர், வீரிய, ஒட்டுப்புல் ரகங்கள் தற்போது பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை நீண்டகால பயிர்களாகும். நம்ம தொழில்நுட்பங்களாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த வகையான பயிர்களை நாம் பயிரிடும்போது, பல்லாண்டு பயிர்களை பயிரிடும்போது நமக்கு குறைந்த செலவிலேயே பசுந்தீவனம் கிடைத்து விடுகிறது. இந்த வகையான கோ 4 மற்றும் கோ 5 போன்ற பசுந்தீவன பயிர்கள் நாம் பயிரிட்டு வளர்க்கும்போது 1 ஏக்கருக்கு நமக்கு 16,000 கரணை என்ற அளவிலே ஆரம்பத்தில் தேவைப்பட்டாலும் நமக்கு அன்றாடம் 1 ஏக்கரில் அந்த பயிரை பயிர் செய்யும்போது அன்றாடம் தினசரி கால்நடைகளுக்கு 200 கிலோ என்ற அளவிலே பசுந்தீவனம் கிடைக்கிறது. இந்த அளவு ஆனது ஒரு 10 பசுமாடுகளுக்கு போதுமானதாக இருக்கிறது, அல்லது கிட்டத்தட்ட 50 ஆடுகளுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே இந்த வகையான தீவன பயிர்களை நாம் வளர்த்து கால்நடைகளுக்கு அளிக்கும்போது நாம் தீவன செலவை மிகவும் கணிசமாக குறைக்க இயலும். மேலும் நாம் வேலி மசால் என்கிற ஒரு பயிர் வகை தீவன பயிர் நம்ம இடங்களிலே மிக அதிகமாக தற்போது பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வேலி மசால் என்கிற தீவன பயிர் ஒரு பயிர் வகை தீவன பயிராகும். இதுவும் ஒரு பல்லாண்டு பயிராகும். இந்த பல்லாண்டு பயிர் என்றால் கிட்டத்தட்ட 5 வருடம் அந்த இடத்துல நம்ம பராமரிக்க முடியும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கரில் பயிர் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 60 கிலோ நமக்கு பசுந்தீவனமாக கிடைக்கும். இதை கொண்டு நமக்கு ஒரு 10 கறவை மாடுகளையோ அல்லது ஒரு 40 முதல் 50 வெள்ளாடுகளையோ ஆடுகளையோ பராமரிக்க இயலும். எனவே இத்தகைய தொழில்நுட்பங்கள் என்று கூறும்போது இந்த பல்லாண்டு நீண்டகால பயிர்களை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்ப்போமானால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமது கால்நடைகளுக்கு
போதுமான தீவனம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றிற்கு மிக குறைந்த செலவிலேயே தீவனத்தை கொடுக்க முடியும். இதே போலவே இன்னும் தொழில்நுட்பம் என்று சொல்லும்போது நம்ம வந்து தண்ணீர் குறையாக இருக்கிற இடங்களில் கூட நம்ம பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு தேவையான கருவிகளை, நீர் தெளிக்கும் கருவிகளை நம்ம பயன்படுத்தினோம் என்றால் இந்த வகையான பல்லாண்டு பயிர்களுக்கு தீவன உற்பத்தி செலவை நம்ம குறைக்க முடியும். அதாவது 60% அளவுக்கு நீர் இருந்தாலே போதுமானது இந்த பயிர்களை நாம் பயிர் செய்ய முடியும். நீர் தெளிக்கும் கருவிகள் என்று நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இந்த ரெயின்கன் என்று சொல்லக்கூடிய மலை தூவி மற்றும் நீர் தெளிப்பான் மற்றும் சொட்டு நீர் பாசனம் போன்ற முறைகளில் கூட நாம் பசுந்தீவனத்தை பயிர் செய்ய முடியும். இவ்வாறு பயிர் செய்யும்போது மிக குறைந்த அளவு தண்ணீர், அதாவது 60% அளவிலே நீர் இருந்தால் போதுமானது. எனவே நீர் குறைவாக உள்ள இடங்களில் கூட நம்ம போதுமான அளவுக்கு நாம் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியும். இது போன்றே நம்ம இருக்கக்கூடிய கறவை மாட்டு பண்ணை மற்றும் ஆட்டு பண்ணைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு நீர், சாணம் கலந்த அந்த கழிவு நீரை நாம் மிக அதிக அளவிலே தீவனம் உற்பத்தி செய்வதற்கு, பசுந்தீவனம் பயிரிடுவதற்கு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி நீர் நம்ம அதிக அளவில் கிடைக்கும்போது அதிலே 10க்கு 1 என்ற அளவிலே 10 மடங்கு நல்ல நீரை சேர்த்து கொண்டு அந்த நீரை நாம் வயல்களுக்கு பாய்ச்சுவோம் என்றால் அந்த நீரானது மிக அதிக அளவு சத்துக்களையும் கொடுக்கும். அது போதிய அளவுக்கு நீர் சத்தை அந்த தாவரங்களுக்கு அளிக்க போதுமானதாக இருக்கும். தீவன மேலாண்மையிலும் நம்ம பசுந்தீவனம் உற்பத்தி செய்வது மட்டுமன்றி பசுந்தீவன மேலாண்மையிலும் நாம் ஒரு சில தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கும் போது மொத்த தீவன உற்பத்தி செலவையும் குறைக்க முடியும், மொத்த கால்நடை உற்பத்தி செலவையும் நம்மால் குறைக்க முடியும். அதாவது கிடைக்கக்கூடிய பசுந்தீவனம் குறைந்த அளவாக இருக்கும்போதும் கூட அவற்றை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தீவனமாக கொடுக்கும்போது தீவன விரயம் மிகவும் தவிர்க்கப்படுகிறது. தீவன விரயம் தவிர்க்கப்படும் போது நமக்கு குறைந்த அளவிலே தீவனம் இருந்தால் கூட அதை முழுமையாக நம்மால் பயன்படுத்த முடியும். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொடுக்கும்போது அந்த பசுந்தீவனமானது மிக அதிக அளவில் செரிமானமாகி கால்நடைகளுக்கு அதிக சத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கிறது. எனவே இத்தகைய தொழில்நுட்பங்கள், அதாவது சிறிய துண்டை வெட்டி கொடுக்கிறது, இப்போ அதுபோக சர்க்கரை பாகு கழிவு மற்றும் சிறிது உப்பு கலந்து நீரை கொண்டு தெளித்து அந்த சிறிது காய்ந்த உலர்ந்த பசுந்தீவனத்தை கூட நாம் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்க முடியும். கால்நடைகள் விரும்பி உண்ணும். அதாவது சர்க்கரை ஆலை பாகு கழிவு சிறிது அளவு கலந்து தண்ணீரை தெளிக்கிறது, அது போன்ற உப்பு கலந்த நீரை கரைசலை தெளித்தல் போன்ற முறைகளை பின்பற்றுவோம் என்றால் அந்த தீவனத்தை, அந்த சிறிது உலர்ந்த தீவனத்தை கூட கறவை மாடுகள் மிக விரும்பி தீவனமாக உட்கொள்ளும். எனவே இந்த வகை தொழில்நுட்பங்கள் கால்நடைகளை தீவனத்தை அதிகமாக உண்ண தூண்டுவதோடு மட்டுமின்றி மொத்த உற்பத்தி செலவையும் குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இத்தகைய பசுந்தீவன பயிர்கள் நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரி மூலமாக குறிப்பாக இந்த கோ-5 என்ற புல் வகை மற்றும் வேலிமசால் போன்ற பயிர் வகை தீவன பயிர்கள், கோஎஃப்எஸ் 29, 31 போன்ற தீவன சோள ரகங்கள் ஆகியவற்றை மிகவும் பிரபலப்படுத்தி வருகிறோம். பசுந்தீவன விதை உற்பத்தி திட்டம் என்ற திட்டம் இந்த கல்லூரியில் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலமாக இந்த வகையான தீவன விதைகள் மிக பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு குறைந்த விலையிலே மிக அதிக அளவிலே கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரம் பெற டாக்டர் எம் செல்லப்பாண்டியன் அவர்களை 09442329003 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் செய்முறை. காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை. 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல்
சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி. செய்முறை: வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டு புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சி இன வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டுப்புழுக்கள் உடல் 2ஆக பிளந்து காணப்படும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 381.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 5.4ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் கரூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. உளுந்து பயிரில் இலை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு குளோர் பைரிபாஸ் 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். அரியலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை நிலையில் உள்ள நெற்பயிரை அறுவடை செய்து 13% அளவிற்கு ஈரப்பதம் இருக்குமாறு உலர்த்தி பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக சேமிக்கவும். தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கரும்பில் இரும்புச்சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெர்ரஸ் சல்பேட் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் வெள்ளை ஈ தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரிட் 17.8% மருந்தை 5 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல்.
சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தும் பயிர்களுக்கான புதிய ரகங்கள், அதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் பண்ணை கருவிகளை பிரபலப்படுத்துதல், விவசாயிகளுக்கான களப்பயிற்சிகள், நிலைய பயிற்சிகள் போன்ற பல்வேறு பணிகளை வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விரிவாக்க பணிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய விரிவாக்க சேவைகள் குறித்து இந்நிலைய விரிவாக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் KP வனிதா அவர்கள் தரும் விளக்கம். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 13 வட்டாரங்கள் இருக்குது மதுரை மாவட்டத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வட்டாரங்களிலும் வந்து நாங்கள் வந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்டு வர்றோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா OFT ஆன் ஃபார்ம் டெஸ்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி ஆய்வு. வயல்வெளி ஆய்வு வந்து அடுத்து வந்து முதல்நிலை செயல் விளக்கம். முதல்நிலை செயல் விளக்கமாக புதிய ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ரகங்கள் மற்றும் பண்ணை கருவிகளை பிரபலப்படுத்துதல் வந்து இதனுடைய நோக்கமாகும். அடுத்து வந்து களப்பயிற்சி வந்து நடத்துகின்றோம். அடுத்து நிலைய பயிற்சியானது விவசாயிகளின் தேவைக்கேற்ப எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தில் நிலைய பயிற்சி நடத்துகின்றோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்திற்கு மண்புழு உரம் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல் போன்ற நிலைய பயிற்சிகள் வந்து நடத்திக்கிட்டு வரோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளின் கண்டுணர்வு சுற்றுலா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நமது மதுரை மாவட்ட விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நம்ம கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு கண்டுணர்வு சுற்றுலா அழைத்து சென்று அங்குள்ள புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதிரி திடல்கள் அமைத்தல். மாதிரி திடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வருடம் வெளிவருகின்ற புதிய ரகங்கள் மற்றும் புதிய பண்ணை கருவிகள், கண்டுபிடிப்புகள் முதலியவற்றை மாதிரி திடல்களாக அமைத்து விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் அமைத்து கொடுக்கின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி பிரச்சனைகளை ஆய்வு செய்தல். வயல்வெளி பிரச்சனைகளை இப்போது பார்த்திங்கன்னா ஏதாவது மேஜர் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருந்தால் அந்த வட்டாரத்திற்கு வந்து சென்று வயல்வெளி பிரச்சனைகளை வந்து அதற்கு வந்து தீர்வு காண்கின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனை வந்து வழங்குகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர பணிமனை கூட்டம் நடத்துதல். நம்ம வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் வேளாண் அலுவலர்கள் அனைவரும் நமது வேளாண் அறிவியல் மையத்திற்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அந்தந்த பகுதி பிரச்சனைகளை வந்து அலசி ஆராய்ந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தக்க தீர்வு காண்கின்றோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு சுற்றுலாக்கள் வந்து வேளாண் அறிவியல் ஆலோசனை கூட்டம் நடத்துதல். ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா முன்னோடி விவசாயிகள் மற்றும் அதர் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் கால்நடை வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை போன்ற அனைத்து துறை மற்ற அனைத்து 15 துறைகளை சார்ந்த அலுவலர்களை கொண்டு அறிவியல் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான பரிந்துரைகள்
அளிக்கப்படுகின்றது. களப்பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை வந்து நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைக்கேற்ப பயிற்சியானது அளிக்கப்படுகின்றது. உதாரணத்திற்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து அவங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் பற்றிய பயிற்சி தேவைப்படுமானால் அவர்களுக்கு வந்து அந்த கிராமத்தில் வந்து மதிப்பு கூட்டுதல் பற்றிய பயிற்சி அளிக்கப்படுகிற ஒரு காளான் வளர்ப்பு பற்றிய தொழில்நுட்பம் அவர்களுக்கு வந்து தேவைப்படுகிறது என்றால் காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அது போன்ற பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு போன்ற பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. நிலைய பயிற்சிகளானது வேளாண் அறிவியல் மையத்திலே விவசாயிகளை அழைத்து வந்து நிலைய பயிற்சி அளிக்கப்படுகின்றது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக தென்னை மரம் ஏறும் கருவினை பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது மற்றும் நிலக்கடலை பிரித்தெடுக்கும் கருவியை கொண்டு விவசாயிகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைய மற்றும் களப்பயிற்சிகளில் விவசாயிகள் கலந்து கொண்டு பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் KP வனிதா அவர்களை 0452 2422 955 மற்றும் 0452 2422 956 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். 15/2/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி துறையின் கீழ் சூரிய ஒளி மின்மோட்டார் மூலம் பயன்பெற்ற பயனாளி சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அஞ்சல் அரசனூர் கிராம வேளாண்மையாளர் அந்தோணி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வெண்பன்றி வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் பண்ணை கருவிகளும் அவற்றின் பயன்பாடுகளும் குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் PK பத்மநாதன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் பற்றிய விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.